ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம தலை QLA 3F சேனல் கேரளா லாட்டரியுடைய ஏ போர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி சனிக்கிழமை 20/4/2024 கருணியா KR 650க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அல்லது நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற கட்டாயம்லாம் எதுவுமே கிடையாது. வேணும்னா மட்டும் பயன்படுத்திக்கலாம். நம்ம சேனலில் ஹிட் ஆனால் கண்டினியூஸாக ஹிட் ஆகும். அதேமாதிரி ஃபெயில்ட் ஆச்சுன்னா அது கண்டினியூஸாக ஃபெயில்ட் ஆகும். அது நம்ம சேனலில் கண்டினியூஸாக பார்க்குறவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் மட்டும் பயன்படுத்திங்கன்னு சொல்கிறேன். இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்ம சனிக்கிழமை பார்க்கறதுனால எப்போதும் போல் சனிக்கிழமை டு சனிக்கிழமை ரிசல்ட்டை தான் இந்த ட்ராவுக்கான எக்ஸாம்பிளாக கொண்டு வந்திருக்கோம். இது எல்லாமே சனிக்கிழமை ரிசல்ட்டு. கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் சனிக்கிழமை ஏபிசி போலில் வந்து 399 ஃபுல் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 409 399. அதுக்கு முந்தின ட்ரா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 887 ஃபுல் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் 915 887 சொல்லிட்டு இப்படி இது எல்லாமே நம்மளுடைய சனிக்கிழமை டு சனிக்கிழமை ரிசல்ட்டை இந்த ட்ராவுக்கான எக்ஸாம்பிளாக கொண்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவுடைய எக்ஸன் பார்த்தீங்கன்னா 4Dயையும் அதோட நம்மளுக்கு வந்து ஏ போர்டையும் சேர்த்து நம்மளுக்கு வந்து 5885 சொல்லிட்டு ப்ளஸ் அண்ட் மைனஸ் பண்ணும்போது நம்மளுக்கான ஏ போர்டு நம்பர் அதோட நம்மளுக்கு ஆல் போர்டுக்கான டச்சிங் கிடைக்கிது. இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த 4-5 ட்ரா எக்ஸாம்பிளில் பார்த்துட்டு வந்துடலாம். இங்கே நான் வந்து இந்த 710 கொண்டு வந்திருக்கேன். இதோட ஃபுல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 177 ஸோ இதில் நம்ம எடுக்க போகிறது வந்து 4D அண்ட் அதோட நம்மளுக்கு ஏ போர்டுங்கிறதுனால இந்த ரிசல்ட்டை அப்படியே நம்ம கீழே கொண்டு வந்துடலாம். அதாவது 17710. ஸோ இதில் வந்து 4D ஏ போர்டுங்கிறது இதுதான் நண்பா. இதோட இந்த ட்ராவில் நம்மளுக்கு கிடச்சிருக்கிறது வந்து -58. அப்போது -58. இப்போ இதை மைனஸ் பண்ணிடலாம். இதில் வந்து கடை வாங்கி கழிக்கணுங்கிற அவசியம்லாம் கிடையாது நண்பா. ஸ்ட்ரைட்டாக மைனஸ் பண்ணிடலாம். 8ல் 7 போயிடுச்சுன்னா 1, இங்கே 7ல் 5 போயிடுச்சுன்னா நம்மளுக்கு 2 2 1. இதுதான் நம்மளுக்கு நெக்ஸ்ட் ட்ராக்கான ஏ போர்டு. 2 அல்லது 1. நம்மளுக்கு இந்த 710க்கு அப்புறம் 2 அல்லது 1 இருக்குது. இப்போ இதுக்கப்புறம் அந்த ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரிசல்ட்டு 177 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 1. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ் நண்பா. அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு ஏ மட்டும். ரொம்ப சிம்பிள் தான் நண்பா. ஜஸ்ட் நம்ம வந்து 4Dயோடையும் ஏ போர்டோடையும் நம்ம வந்து 5885ங்கிறத வந்து மைனஸ் அண்ட் ப்ளஸ் பண்ணுறோம். இந்த ட்ராவில் நம்மளுக்கு 2-1 அப்போ நம்மளுக்கு வந்து 1 ஏ போர்டில் கிடச்சிருக்கு. இப்போ 177க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மேட் தான். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். 177 ஃபுல் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் 640. இதை நம்ம அப்படியே கீழே கொண்டு வந்துடலாம். 640 1 7 and 7. இதில் 4D அண்ட் ஏ போர்டு இது தான். இதோட இந்த ட்ரா நம்மளுக்கு வந்து ப்ளஸ் இருக்குது, அதனால் +58. இப்போ இதை கூட்டிடலாம். 8ஓட 1 கூட்டினோம்னா 9, 0ஓட 5 கூட்டினோம்னா 5, 59 கிடச்சிருக்கு. நம்மளுக்கு இந்த 177க்கு அப்புறம் நம்மளுக்கான ஏ போர்டு 5 அல்லது 9. இப்போ இந்த 177க்கு அப்புறம் அந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நம்மளுக்கு ரிசல்ட்டு 502 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 5. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு ஏ மட்டும். இப்போ 2 ட்ரா பார்த்துருக்கோம். 2 ட்ராவிலையுமே நம்மளுக்கு ஏ போர்டு இருக்கு நண்பா. இப்போ அடுத்தடுத்த ட்ரா பார்த்துட்டு இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் என்னென்னு பார்க்கலாம். 502 இதோட ஃபுல் ப்ரைஸ் வந்து 160. இதை நம்ம அப்படியே கீழே கொண்டு வந்துடலாம். 160 502. இதில் எடுக்க போகிறது இந்த 2 நம்பர் தான். இதோட இந்த ட்ரா நம்மளுக்கு -85. இப்போ மைனஸ் பண்ணிடலாம். 5ல் 5 போயிடுச்சுன்னா 0, 0ல் 8 போயிடுச்சுன்னா 8, 80 கிடச்சிருக்கு. நம்மளுக்கு இந்த 502க்கு அப்புறம் நம்மளுக்கான ஏ போர்டு 8 அல்லது 0. இப்போ இந்த 502க்கு அப்புறம் 8 அல்லது 0ன்னு கிடச்சிருக்கு. இப்போ இதுக்கப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நம்மளுக்கு ரிசல்ட்டு 887 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 8. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல ஃபஸ்ட் டைமாக நம்மளுக்கு ஏ அண்ட் பி கிடச்சிருக்கு நண்பா. ஸோ பெய்ட்ஸாகவே கிடச்சிருக்கு. லாஸ்ட் 2 ட்ராவாக நம்மளுக்கு ஏ போர்டு மட்டும் தான் கிடச்சிருந்துச்சி. இதில் இந்த ட்ராவில் நம்மளுக்கு வந்து ஏபின்னு சொல்லிட்டு பெய்ட்ஸ் கிடச்சிருக்கு. இப்போ 887க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மேட் தான். இதோட ஃபுல் ப்ரைஸ் வந்து 915. இதை நம்ம அப்படி கீழே கொண்டு வந்துடலாம். 915 887. இதில் நம்ம எடுக்க போகிறது வந்து 58. இந்த ட்ரா நம்மளுக்கு வந்து +85. இப்போ இதை கொட்டிடலாம். 8ஓட 5 கொட்டினோம்னா 3,
இங்கேயும் 8ஓட 5 கூட்டினோம்னா 3, டபுள் 3 மட்டும் கிடச்சிருக்கு நண்பா. நம்மளுக்கு இந்த 8 8 7க்கு அப்புறம் நம்மளுக்கான ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 3 மட்டும் தான் கிடச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி சிங்கிள் நம்பர் கிடச்சி வின் பண்ணால் அது ஒரு பெரிய அதிர்ஷ்டம் தான். அந்த விதத்தில் இந்த இடத்துல நம்மளுக்கு 3 மட்டும் தான் இருக்குது. இப்போ இந்த 8 8 7க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நம்மளுக்கு ரிசல்ட்டு 3 9 9 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 3 அப்படியே ஹிட் ஆகிருக்கு நண்பா. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸு, அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு ஏ. இப்போது 4 எக்ஸாம்லையும் பார்த்துட்டோம். 4 எக்ஸாம்லேயும் நம்மளுக்கு ஏ போர்டு மட்டும் தான் நண்பா கிடச்சிருக்கு. போர்டு மாறலை, அப்படியே நம்மளுக்கு ஏ போர்டு கிடச்சிருக்கு. அதோட நம்மளுக்கு பெய்ட்ஸும் கிடச்சிருக்கு. இந்த 399 தான் நம்மளுடைய போன வாரம் சனிக்கிழமை ரிசல்ட். ஸோ இந்த சனிக்கிழமைக்கு நம்ம இதில் தான் ஏ போர்டு எடுக்க போகிறோம். நான் ஏற்கனவே சொன்னது போல் இது எல்லாமே நம்மளுடைய சிம்பிள் கெஸிங் தான் நண்பா. உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இப்போ இந்த ட்ராவுக்கான கெஸிங் என்னென்னு பார்க்கலாம். 399 இருக்குது. இதோட ஃபுல் ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு 409 இருக்குது. இதை நம்ம அப்படியே கீழே கொண்டு வந்துடலாம். 409 399. இதில் நம்ம எடுக்கப்படுறது 4D ஏ போர்டும். இதோட நம்ம இந்த ட்ரா நம்மளுக்கு -58 கிடச்சிருக்கு. இப்போது மைனஸ் பண்ணிடலாம். 8ல் 3 போயிடுச்சுன்னா 5, 9ல் 5 போயிடுச்சுன்னா 4, 4 அல்லது 5 இந்த ட்ராவுக்கான ஏ போர்டு நண்பா. ஸோ 4ஓட 5 வந்து சிந்தட்டிக் நம்பர்ஸு. ஸோ இந்த ட்ரா 4 அல்லது 5 நிற்கும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க ஏ போர்டு. அப்படி இல்லட்டன்னா ஆல் போர்டு. ஏன்னா நம்ம சிங்கிள் போர்டை கெஸ் பண்ணும்போது ஆல் போர்டு கூடுதல் ஸ்ட்ராங்காக இருக்கும் நண்பா. ஏன்னா ஒரே ஒரு போர்டை கெஸ் பண்ணும்போது நம்மளுக்கு அடுத்து இருக்கிற பி அண்ட் சி சான்சஸில் இருக்கும். ஆனால் வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம ஏ போர்டு தான் போட்டிருக்கோம். இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஏ போர்டு தான் கிடச்சிக்கிட்டு இருக்குது. இருந்தாலும் ஆல் போர்டுன்னு கொடுத்துட்டோம்னா கூடுதல் ஸ்ட்ராங்காக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. 4 அப்படி இல்லாட்டினா 5. இதுதான் இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய கெஸ்ஸிங் நம்பர். உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. ஸோ இது மெத்தட் படி தான் நம்ம போட்டிருக்கோம். தனிப்பட்டு எதுவுமே கொண்டு வரல. சிம்பிள் மெத்தடாக இருந்தாலும் நம்ம மெத்தடை தான் ஃபாலோ பண்ணி அப்படியே போட்டிருக்கோம். உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒரு வேளை கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடலை, எனக்கு டெய்லி ஏ போர்டுக்கு ஒரே ஒரு நம்பர் மட்டும் கிடச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் ஏ போர்டுக்கு ஒரே ஒரு நம்பர் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். கட்டாயம் கிடையாது, வேண்டாம். மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு நம்பர் மட்டும் வேணும்னு நினச்சிங்கன்னா. இதுதான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர் நண்பா. ஃபுல்லாக பாருங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிளாக தான் பார்த்துருக்கோம். 4 எக்ஸாம்பிள் தான் கொண்டு வந்திருக்கோம். ஏன்னா கம்மியான எக்ஸாம்பிள் எடுக்கும்போது நம்மளுக்கு அதிகப்படியாக வின்னிங் கிடைக்கிறதுனால நம்ம கம்மியான ட்ராக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இன்றைக்கி சனிக்கிழமை 20/4/2024 கார்னியா கேஆர் 650க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸ்ஸிங் எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு. பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.